Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா YouTubeல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நம்ம என்டர்டெயின்மென்ட் கண்டென்ட்ல வீடியோஸ் போடலாம் இல்லனா எஜுகேஷன் சம்பந்தமா நம்ம வீடியோஸ் போடலாம். ஆனா இந்த என்டர்டெயின்மென்ட் மற்றும் எஜுகேஷன் சேர்த்து நம்ம வீடியோஸ் போடும்போது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சேனல் அவங்க விட்டு போகவே மாட்டாங்க. சோ சப்ஸ்கிரைபர், லைக், கமெண்ட் எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். சோ இந்த மாதிரி சேனல் எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எப்படி போடலாம்ன்றதையும் பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स நம்ம எக்ஸாம்பிளுக்கு அடுத்த சேனலோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா மைண்ட் யுவர் லாஜிக். இந்த சேனல்ல பாருங்க फ्रेंड्स 255 வீடியோஸ் தான் போட்டுருக்காங்க. ஆனா சப்ஸ்கிரைபர் பாருங்க 4 மில்லியன் கிட்ட வந்துட்டாங்க. இது வந்து இந்தியால இருந்து ரன் ஆகுற சேனல் தான். இது 2016ல இருந்து ரன் ஆயின்னு இருக்கு. இவங்க வந்து மாசத்துக்கு எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா $1.5k ஏர்ன் பண்றாங்க. அதாவது फ्रेंड्स $1.5k இந்தியன் மதிப்புல 1,23,000 கிட்ட வருது. फ्रेंड्स இவங்க வந்து என்ன மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனல்லே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் फ्रेंड्स அந்த சேனல். இந்த சேனல்ல பாருங்க ரீசன்ட்டா வந்து பார்த்தோம்னா 3 days பிஃபோர் அப்லோட் பண்ணிருக்காங்க. அடுத்து 10 days பிஃபோர் அப்லோட் பண்ணிருக்காங்க. 2 weeks. அதாவது இவங்க வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி फ्रेंड्स அப்லோட் பண்ணினே வராங்க. இந்த சேனல்ல மோஸ்ட் பாப்புலரா கிளிக் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு இவங்க வியூஸ் அதிகமா போயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து 22 மில்லியன் வரைக்கும் வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பாருங்க 22 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது பாருங்க 18 மில்லியன். அது கீழ வந்து பாருங்க फ्रेंड्स இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. 18 மில்லியன் எல்லாமே ஒரு 10 மில்லியனுக்கு மேல தான் அதிகமான வீடியோஸ் போயிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நாம இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கான வியூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். நம்ம சேனல் வந்து ஈஸியா grow ஆகும்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த சேனல். फ्रेंड्स இது வந்து இந்தியாக்குள்ள இருக்கிற சேனலா இருந்தாலும் இது வந்து ஹிந்தி சேனலா இருக்கு. இது தமிழ்ல இந்த மாதிரி எந்த சேனல் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அந்த சேனலோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா டிடெக்டிவ் மெகுல் தமிழ்னு கொடுத்திருக்காங்க. இந்த டிடெக்டிவ் மெகுல்ல ஹிந்திலயும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. இவங்க வந்து தமிழ்லயே ஒரு வெர்ஷன் விட்டுருக்காங்க. இந்த சேனல்ல ரீசன்ட்டா என்ன வீடியோஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. 1 hour பிஃபோர் தான் இப்பதான் ஒரு வீடியோஸ் போட்டுருக்காங்க. அடுத்து 5 days பிஃபோர் வீடியோஸ் போட்டுருக்காங்க. 3 weeks. இவங்களும் வீக்லி ஒரு வீடியோஸ்ன்ற மாதிரி தான் அப்லோட் பண்ணினே வராங்க. फ्रेंड्स மோஸ்ட் பாப்புலர்ல கிளிக் பண்ணி பார்ப்போம். 1 year பிஃபோர் வீடியோஸ் போட்டுருக்காங்க. 2.7 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இங்க 1 year பிஃபோர் போட்டுருக்காங்க 1.2 மில்லியன், 1.1 மில்லியன், 1.1 மில்லியன். கீழ இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்க फ्रेंड्स லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு தான் இருக்கு. அப்படி இந்த ரெண்டு சேனல்லையும் என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல மொத்தமா எவ்வளவு வீடியோஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா फ्रेंड्स மொத்தமா இந்த சேனல் 53 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுக்கே இவங்களுக்கு 1,30,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதுவும் இந்தியாக்குள்ள இருக்கிற சேனல் தான். 2021ல தான் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ மந்த்லி எஸ்டிமேட் ரெவென்யூ பார்த்தோம்னா மினிமம் பார்த்தோம்னா ஒரு $500 கிட்ட இருக்கு. $500னா ஒரு 35,000 மேல வரும். அப்படி இவங்க எந்த மாதிரி கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம இந்த சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோஸ் நம்ம கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். फ्रेंड्स இந்த இடத்துல இந்த சேனல்ல பாருங்க நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் சவுண்ட் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் கீழே விழுந்திருக்காரு. மேல இருந்து அவர் ஏதோ பாம்பு போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. फ्रेंड्स இதே மாதிரி தான் இதுல கொடுத்துக்கிற எல்லா வீடியோஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இதுல வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் காரணமான ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் வருவாங்க. சோ அந்த ஏஜென்ட்டும் அந்த போலீஸே வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அதை கண்டுபிடிப்பாங்க. சோ இந்த மாதிரி எஜுகேஷனலாவும் இருக்கு, இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். நீங்க வந்து கரெக்டா யோசிச்சு சொல்லணும் இதுல யார் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. சாதாரணமா ஒரு மக்கள் வந்து இந்த வீடியோஸை பார்க்கும்போது கண்டிப்பா யோசிப்பாங்க யார் தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று இந்த வீடியோஸை பார்த்துட்டு போவாங்க. சோ அதனால தான் फ्रेंड्स இவங்க வந்து 53 வீடியோஸ் போட்டிருந்தாலும் சப்ஸ்கிரைபர் பார்த்தோம்னா 1,30,000 மேல வந்துட்டாங்க. இது இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து மக்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டு தான் போவாங்க. கீழ கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. இதனால நம்ம சேனல் ஆட்டோமேட்டிக்கா வைரல் ஆயிடும். फ्रेंड्स அதுக்கப்புறம் இந்த சேனல் வந்து மானிடைசேஷன் எனேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கு. மேல பாருங்க தேங்க்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம இவங்களுக்கு எவ்வளவு வேணா நம்ம தேங்க்ஸ் ஆப்ஷன் நம்ம சென்ட் பண்ணலாம். சோ இது வந்து கண்டிப்பா மானிடைசேஷன் எனேபிள் தான் இருக்கு. நாமளும் இந்த மாதிரி வீடியோஸை நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அடுத்த சேனல் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எப்படி நம்ம மேக் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். फ्रेंड्स இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க வந்து லாங் ஃபார்மேட்லயும் ரெடி பண்ணலாம், இல்ல ஷார்ட்ஸ் ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் லாங் ஃபார்மேட்ல எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத சொல்லிறேன். லாங் ஃபார்மேட்ல இன்னும் 2 விதமா இருக்கு. நான் ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க फ्रेंड्स, இந்த மாதிரி சோர்ஸ் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்னு பார்த்தோம்னா 2 விதமா இருக்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், IBIS பெயிண்ட் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த IBIS பெயிண்ட் எக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான கேரக்டரை நீங்க வடிவமைக்கணும். வடிவமைச்சு தான் நீங்க கொண்டு போய் கைன்மாஸ்டர் எடிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இது எனக்கு பெரிய விஷயமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு ஈஸியான வழி சொல்றேன். பட் நீங்க இந்த மாதிரி வழியில நீங்க மேக் பண்ண நினைச்சீங்கன்னா இதுக்கான டுட்டோரியல் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். சோ அதோட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய ஓன் கார்ட்டூன் கேரக்டர் வடிவமைக்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. இப்போ फ्रेंड्स நான் என்ன பண்றேன், ஷார்ட்டா என்ன பண்ண போறேன், இப்போ நான் பிளே ஸ்டோர் ஓபன் பண்றேன். டிடெக்டிவ்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். டைப் பண்ண உடனே பாருங்க फ्रेंड्स இதுல நிறைய கேம்ஸ் வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் மெஹல், டிடெக்டிவ் ஐக்யூ மெயின் டெஸ்ட்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்த டிடெக்டிவ் சம்பந்தமா இருக்கிற எல்லா ஆப்பும் இதுல வந்துரும். फ्रेंड्स இதுல கொடுத்துக்கிற ஆப்லாம் பார்த்தோம்னா மினிமம் நம்ம ஒரு ஆப்பை வச்சு நம்ம வந்து பல வீடியோஸ் நம்ம உருவாக்கலாம். சோ அந்த அளவுக்கான கண்டென்ட் இதுல கொடுத்திருக்காங்க.
இதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற ஒரு 2-3 ஆப்பை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க கீழே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பை கிளிக் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் நார்மலா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலே பாருங்க மொத்தம் 500 ஐக்யூ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி 7 ப்ளே பண்ணி பார்த்தேன். இப்போ 7வது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இதை நம்ம ப்ளே பண்ணி எடுத்து போய் நம்ம கைன்மாஸ்டர்ல வச்சு நம்ம எடிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்க ஃபோன்லேயே டிஃபால்ட்டா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்க ஆன் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபோன்ல இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபோன் சொல்லி டைப் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்டா வர அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி அதை ஆன் பண்ணீங்க. ஆன் பண்ண உடனே உங்க ஃபோன் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க அதுக்கப்புறம் வந்து தான் நீங்க இந்த மாதிரி கேம்ஸை நீங்க ப்ளே பண்ணணும். இப்போ இதுல இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிரெட் எடுத்து இதுல போகணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இதுல போடுங்க. எடுத்துட்டு இதை நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த டார்கெட் முடிஞ்சிருச்சு. இது வந்து சின்ன விதமான கேம் ஃப்ரெண்ட்ஸ். இதே பெரிய விதமான கேம்லாம் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த கேமை விட்டுட்டு வெளியே வரேன். அடுத்து ஒரு ஆப் இருக்கு பாருங்க. இதை நான் கிளிக் பண்றேன். இந்த ஆப் ஓபன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்ன பண்ணுங்க, அடுத்து என்ன பண்ணு, பிளேன்ற ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கு உள்ள வந்துருச்சு. நீங்க ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் வந்து கிளிக் பண்ண சொல்லும். ஹிந்தி வேணுமா இங்கிலீஷ் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க அதில் இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல கேஸ் 4 இருக்கு. நான் ஆல்ரெடி கேஸ் 2 கேஸ் 3 எல்லாமே முடிச்சிட்டேன். அதனால தான் இங்க கேஸ் 4 காட்டுது. இப்போ மேலே அந்த பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க மேலே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4 கேஸ் 5 நான் ஆல்ரெடி இதை வந்து சால்வ் பண்ணி வச்சுட்டேன். அதனால இது எல்லாமே எனக்கு ஓப்பன்ல காட்டுது. கீழே இருக்கிற மீதி எல்லா கேசஸுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லாக்ல தான் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம அன்லாக் பண்ணணும். அதை நீங்க ப்ளே பண்ணாத அன்லாக் பண்ண முடியும். இதை நீங்க ப்ளே பண்ணது மூலம் என்ன பண்ணணும், ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு நீங்க இதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணதை கொண்டு போயிட்டு தான் நீங்க கைன்மாஸ்டர்ல வச்சு எடிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க நான் கேஸ் 4 கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே உள்ள போயிடுச்சு. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லைனா கொடுப்பாங்க. நீங்க ஒவ்வொன்றா படிச்சு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதை ஸ்டார்ட் கொடுங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு டெட் பாடி இருக்கு. இது யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்து இங்க கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து அவங்க ஒய்ஃப் வந்து பாக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சிருக்காங்க. பார்த்துட்டு யாருக்கா கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த டிடெக்டிவ் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த இடத்துல அவரோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடுத்து வேலை செய்யற 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு. இந்த விசாரணையில 2 பேத்தையுமே தனித்தனியா விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு இதுல யார் வந்து தப்பு பண்ணாங்கன்றத நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இவ்வளவு நேரம் பார்த்த இந்த சீன்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அடுத்த கேஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த கேஸும் சால்வ் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, இதை மட்டும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கேஸா நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போய் நம்ம எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கைன்மாஸ்டர் ஆப் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்க ப்ராஜெக்ட் நேமை கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தோம்னா இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ லாங் வீடியோஸ் தான் ரெடி பண்ண போறோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற 16:9 கொடுத்துங்க. நீங்க ஷார்ட்ஸ் ரெடி பண்ணதா இருந்தா செகண்ட் இருக்கிற 9:16 அதை கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிட்ட கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க மேலே இருக்கிற அந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம அங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ண எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணது இந்த இடத்துல கொண்டு வரேன். மேலே 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம கேஸ் 4 வந்து நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணது இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராப்பரான எடிட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல 2 மெத்தட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்றத பார்க்கலாம். இந்த கேஸ் 4ன்றதுல நம்ம என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இது எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ட்ரிம் டு லெஃப்ட் கொடுத்துருங்க. அதை நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ வீடியோஸ் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கும். இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. மேலே பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஜூம் பண்ணுங்க. இப்போ இதோட சைஸ் வந்து நம்ம ஃபுல்லா வச்சாச்சு. பக்கத்தில் அந்த ஈக்குவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாம சின்னதாக இருந்த அந்த வீடியோ வந்து ஜூம் பண்ணி வச்சாச்சு. ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத இந்த செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து அவங்க ஒய்ஃப் வராங்க. ஒய்ஃப் வரதும் கரெக்டான ஃப்ரேம்ல தான் இருக்கு. ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் டிடெக்டிவ் வராரு. அதுவும் வந்து கரெக்டான ஃப்ரேம்ல தான் வருது. ஸோ இது வந்து 2 பேரும் யோசிக்கிறாங்க. இதுவும் கரெக்டான விஷயமா தான் இருக்கு. இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல கீழே கொடுத்துக்கிற அந்த எழுத்து எல்லாமே மறைஞ்சிருச்சு. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த எழுத்து தான் நம்ம இங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறோம். ஏன்னா நம்மளோட இன்புட் கொஞ்சமாச்சும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ரீயூசர் கண்டென்ட்ல மாட்டாது. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது நம்ம காப்பிரைட் இல்லாத மெட்டீரியலா இருந்தாலும் நம்மளோட ரீயூசர் பிரச்சனை மாட்டாம இருக்கணும்னா நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தே ஆகணும். நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேஸே காமிச்சு நீங்க போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவை நீங்க இங்க ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களுடைய ஃபேஸ் என்ன பண்ணுங்க, ரவுண்டா கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல மூலையில எங்கன்னா வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு சீக்வன்ஸா நீங்க நடக்கத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணி கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பக்கத்திலே உங்களோட ஃபேஸ் காமிச்சு நீங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா கூட இன்னும் சூப்பரா இருக்கும் சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு
எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதுல பார்த்தோம்னா ஒரு கேஸ் வந்து பார்த்தோம்னா 1 நிமிஷம் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வீடியோஸ் மேக் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க 5 கேஸ் எடுத்து நீங்க ஒரே வீடியோஸ்ல மேக் பண்ணி போடலாம். அடுத்து இங்க லாஸ்டா வர இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதையும் நீங்க கட் பண்ணிக்கங்க, ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 1 நிமிஷத்துக்கு தேவையான இந்த வீடியோஸ் வந்து மேக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். கீழே ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த லைனை நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சலாம். இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வீடியோஸ் மூவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களோட வந்து உங்களோட வாய்ஸ் ஓவர் நீங்க கொடுக்கணும். இப்போ வந்து இங்க ஒரு பாடி இறந்துருக்கிற மாதிரி நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் உங்க வைஃப் வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்றாங்க, அந்த கால் பண்ண அந்த ஏஜென்ட் வந்து இங்க வராரு. இப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வெர்ஷன்ல நீங்க டிஃபரெண்டா கொடுக்கும்போது கண்டிப்பா மக்கள் இதை பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், நீங்க வந்து உங்களோட இன்புட் எவ்வளவு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் வந்து இது அதிகமா ஆர்வம் காட்டி பார்ப்பாங்க. ஒரு வீடியோஸ் பார்த்தாலும் மக்கள் வந்து இந்த அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க பாக்குற மாதிரி நீங்க ஒரு வீடியோஸ் நீங்க மேக் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணிட்டு என்னால வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியாஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க போன்ல என்ன பண்ணும், வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ நீங்க அப்படியே நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு 1 நிமிஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க. அதை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வீடியோஸை மேக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா மேலே வந்து அந்த வீடியோஸ் இருக்கு. நீங்க வந்து இதை பார்த்து தான் நீங்க வந்து அந்த வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிருப்பீங்க. ஸோ சேம் ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஆடியோ கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க ஆடியோ ரெக்கார்டிங் பண்ண அந்த வாய்ஸ் ஃபைல் இங்க தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் கேஸோட வாய்ஸ் ஓவர் நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிற வீடியோஸை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான ஈஸியான மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டால் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோஸை மேக் பண்ணிட்டு நீங்க பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பெஸ்ட்டா இருக்கும். பட் சில பேருக்கு அது வந்து ஒத்து வராது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வாய்ஸை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே இருக்கிற வீடியோஸை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. அதுவும் ஒரு சில பேருக்கு பெஸ்ட்டா தான் இருக்கும். இதுல எது பண்ண போறீங்கன்றது உங்களோட விருப்பம் தான். ஓகே, இப்போ நம்மளோட கண்டென்ட்க்கு ஏற்ற வீடியோஸ் கிடைச்சிருச்சு, அதுக்கான வாய்ஸ் ஓவர் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் தான் கொடுக்கணும். இந்த மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு காப்பிரைட் இல்லாம பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், ஆடியோ லைப்ரரின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது யூடியூப்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா pixabay.com சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மொபைல் ஆர் யூடியூப் எது யூஸ் பண்ணாலும் சரி, குரோம்ல போயிட்டு studio.youtube.com சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி உங்களுக்கு சேனல் வரும். உங்க சேனல் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேற எந்த சேனலும் ஓபன் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த யூடியூப் ஆடியோ லைப்ரரி சேம் தான். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பாருங்க, ஆடியோ லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா யூடியூப்ல இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான அந்த மியூசிக் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இது எப்படி நம்ம ப்ராப்பரா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு ஆடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வேணுமோ பக்கத்தில் இந்த இடத்துல டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஆடியோ கிளிக் பண்ணி நீங்க ஃபைலை உள்ள கொண்டு வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ண வீடியோஸை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். கடைசியாக மேலே இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பிட் ரேட் எவ்வளோ உங்களுக்கு தேவையானது வச்சுக்கோங்க. வச்சு கீழே சேவ் அஸ் வீடியோவை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடிட் பண்ண மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு மெத்தட் கூட நீங்க லாங் டர்ம் வீடியோஸை நீங்க எடிட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டுருக்கோம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல இருந்து வீடியோஸ் எடுத்து நம்ம எப்படி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி பண்ணலாம்னு ஐடியாஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதில் நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட்ல பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ணணும் அதே மாதிரி கூட மேக் பண்ணுங்க. அதுலேயும் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோஸ் நம்ம எப்படி ஷார்ட்ஸ் மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற அந்த நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ப்ராஜெக்ட் நேம் எதுவோ அதை நீங்க டைப் பண்ணிக்கங்க. இங்க பாருங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. செகண்டா இருக்கிற அந்த ஷார்ட்ஸ் ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 9:16 தான் நம்ம எடுத்துக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல சேமா என்ன பண்ணுமோ அதே ஆப்ஷன் தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஸோ மோடிக்கிற அந்த கொஞ்சம் இதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்கிற அந்த ட்ரீம் கொடுத்துட்டு லெஃப்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூமை கிளிக் பண்ணணும். இதில் நம்மளுக்கு தேவையான ரேஷியோ வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்க இந்த இடத்துல ஜூம் பண்ணிட்டேன். ஓகே, ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல யூக்களை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஆஸ் யூஷுவல் அங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்கு. இவர் டெத்தான சீன் இருக்கு. அந்த சீனுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த டிடெக்டிவ் வராரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தோம்னா ஃப்ரேம் கட் ஆகுது. அதனால இந்த ஃப்ரேம் வந்து எதுக்கு வரைக்கும் வைக்க முடியுமோ அந்த அளவு நீங்க பேன் அண்ட் ஜூம்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வர எல்லா கேரக்டருமே நம்ம வந்து விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம கட் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ திருப்பி அந்த சீன் வருது. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. அவரும் வந்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் விசாரணை ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுங்க. அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுத்தது எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணுங்க. ஸோ இந்த 2 மெத்தடில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்க. உங்களோட காப்பிரைட் இல்லாத மியூசிக் கொண்டு வந்து இடத்துல ஆட் பண்ணுங்க. சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ உங்களோட இன்புட் போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து குவாலிட்டியாக மாறும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து லாங் ஃபார்மேட் வீடியோ செட் ஆகுது, ஷார்ட்ஸ் செட் ஆகும் நினைச்சீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற இந்த 250 வீடியோஸை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்னொரு மெத்தட்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க ஃபேஸை காமிச்சிருக்கிற அந்த வீடியோஸ் எதனா இருந்தால் கொண்டு வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மேக் பண்ணது எனக்கு வந்து ரிஸ்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ரியாக்ஷன் சேனல் மாதிரி கிரியேட் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. அதாவது இப்போ வந்து மேல வந்து ஷார்ட்ஸ் ஓடுதுன்னா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி உங்க ஃபேஸை காட்டி நீங்க பண்ணணும். அப்படி பண்ணா நீங்க என்ன பண்ணலாம், லேயரை கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து எக்ஸ்பிரஷனோட ரெடி பண்ணாத அந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. இப்போ நான் இந்த இடத்துல எதனா ஒரு வீடியோ நான் உள்ள கொண்டு வரேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கிராப்பிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபேஸ் வந்து எது வரைக்கும் தெரியுதோ அந்த அளவுக்கு உங்க ஃபேஸை வச்சுட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து பாதி இதை நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தோம்னா நீங்க சொல்ல வர விஷயம் ப்ளே ஆகணும், கீழே வந்து உங்களுடைய ஃபேஸ் இருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூசர் அண்ட் காப்பிரைட் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வராது. ஷார்ட்ஸ்ல மோஸ்ட்லி இந்த 2 பிரச்சனையும் வராது. பட் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது கன்ஃபார்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தாராளமா நீங்க வந்து எந்த வீடியோஸ் இருந்தாலும் மேக் பண்ணி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க லாங் ஃபார்மேட்டோ ஷார்ட் ஃபார்மேட்டோ நீங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. பட் தமிழ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி சேனல்ஸ் அதிகமாக கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பிட் ரேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவஸ் கொடுத்துட்டு இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா அதை கொண்டு போயிட்டு நம்ம ப்ராப்பராக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். உங்க காம்படிட்டர் எப்படிலாம் டைட்டில் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிடெக்டிவ் மெகல்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிடெக்டிவ் மெகல் வந்து எந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சிருக்காங்க, எந்த மாதிரிலாம் தமிழ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்க ப்ரொஃபஷனலாக நீங்க வந்து உங்களோட தமிழில் மேக் பண்ணுங்க. தமிழ் மேக் பண்ணுறது கேன்வா வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்க வந்து பண்றதுக்கு. இல்ல மொபைல் மூலமா இன்னொரு ஆப்ஷன் பண்ணணும்னு பிக்சல் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ நீங்க அந்த ஆப் மூலமா பண்ணலாம். இந்த ரெண்டுத்தை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல இவங்க எபிசோட கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி எபிசோட இல்ல பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட என்ன கேட்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.